ஹலோ இந்த வீடியோ நம்ம போய் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பிடிச்ச அனிமே கேரக்டரில் ரொம்ப குட்டாக இருக்கிற ரொம்ப 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 நல்லவங்களாக இருக்கிற ஒரு 3 கேரக்டர் பற்றி தான் பேச போகிறோம். இந்த வீடியோ நம்மளோட டாப் 3யில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ராகன் பால் சி கோகு. கோகு பற்றி சொல்லணும்னா ரொம்ப அழகாக இருப்பார், ரொம்ப ஹம்புளாக பேசுவார். அவருக்கு இயற்கைனா ரொம்ப பிடிக்கும், சின்ன சின்ன மிருகங்கள்னால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி காட்டியிருப்பாங்க, அது யாராவது கொடுத்தா நம்ம சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி நினைக்கிறேன். அவருக்கு அவர் ஒய்ஃப் சீச்சின்னா ரொம்ப பிடிக்கும், விஜிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவர் பையன்னா ரொம்ப பிடிக்கும், அவருக்கு ஓட்டன்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்ல ஒரு அப்பா அவர். பெரிய பெரிய ஆளுங்கிட்டலாம் எவ்வளோ மரியாதையாக இருக்கணும், அதே சமயம் எவ்வளோ ஃபன்ஃபுல்லாகவும் இருக்கணும், ஜாலியாகவும் இருக்கணும். மரியாதை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ரொம்ப விலகி போகாமல் அவங்களோட க்ளோஸாக ரொம்ப ஜாலியாக ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நடந்துப்பார் எல்லாரோடையும். அதான் அவர் ரொம்ப பிடிக்கும். என்றைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நடந்துக்க முயற்சி பண்ணணும். நம்ம பிடிக்காதவங்கிட்ட இல்லை, நம்ம பிடிச்சவங்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஃப்ரீயாக இருக்கணும். நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி பழகிறோமோ அந்த மாதிரி ஃப்ரீயாக சோசியலாக பழகணும். ஓவராக பிகு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஈகோ காட்டக்கூடாது, நான் தான் பெரியவன், நான் ரொம்ப டீசெண்ட்டு அப்படின்லாம் இல்லாமல் இருக்கணும். இந்த தற்பெருமை அதெல்லாம் இல்லாமல் ஜாலியாக எல்லாரோடையும் நார்மலாக பழகணும். அது கோகு கிட்ட கற்றுக்கலாம். ஸோ நம்பர் 2 பிளேஸில் இருக்கிறது பென் 10ல் வர பென் டெனிசனை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, செம்ம கூலான ஒரு ஆள், செம்ம ஜாலியான டைப்பு, செம்ம ஃபன்ஃபுல்லான ஆள். அவருக்கு முதல்ல பார்த்திங்கன்னா அவரை ரொம்ப பிடிக்கும். நமக்கு ரொம்ப பிடிக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. நமக்கு பிடிச்சின்னாலே இந்த உலகம் அழகாக தெரியும், பார்க்குறவங்கெல்லாம் ரொம்ப அழகாக தெரிவாங்க, பார்க்குறவங்கெல்லாம் ஃப்ரெண்டாக தெரிவாங்க. அதுக்கு பென் ரொம்ப உதாரணம். ரொம்ப நல்ல மனுஷன், பசிச்சா தான் சாப்பிடுவார், சும்மா ஒரு டவா ஜூஸ் சாப்பிட்டு போயிட்டே இருப்பார். ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப ரொம்ப ஜாலியான டைப்பு, ரொம்ப ஃபன்னியான டைப்பு. நம்ம ஃபன்னியாக இருந்தாலே நம்ம பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்கெல்லாம் நம்மளை மன்னிச்சு விடுவாங்க. நம்ம என்றைக்குமே ஒரு நல்லவனாக இருந்தோம் அப்படின்னா, நம்ம பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்குகள் தவறுகளுக்கு நம்மளை மன்னிச்சு கொடுற பெருந்தன்மை மற்றவங்களுக்கு வரும். நம்ம நடந்துக்கிற விதம்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம நடந்துக்கிற விதத்தை பொறுத்து நம்மளை மன்னிச்சு விட்ற, நம்ம மேலே மன்னிக்கிற கருணை ரொம்ப அதிகமாகும். அது பென்டன் கிட்ட இருக்குது. ரொம்ப டீசெண்டான ஒரு மனுஷன்னு சொல்லலாம். நம்பர் 1 பிளேஸில் இருக்கிறது ஜாக்கி சான் அட்வென்ச்சரில் வர ஜாக்கி கிட்ட மட்டும் என்னன்னா அந்த குணம்தான், அந்த தாங்குகிற எண்ணமே இருக்காது. நான் தான் பெரியவன் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்காது. எல்லாரோடையும் ஜாலியாக பழகும், எல்லாரோடையும் நார்மலாக பழகக்கூடிய ஆள். ஓவராக எதுவும் பண்ணாமல் நார்மலாக அவருக்கு எப்படி தோணுதோ அப்படி பழகிட்டு போயிட்டே இருப்பார். அதுக்கு உதாரணமே அவரோட அண்ணன் பொண்ணு, சின்ன பொண்ணாக இருக்கும் ஜூலி, அவரோட ஒரு அந்த பொண்ணோட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகுவார். அது ஒரு சின்ன பொண்ணு இருந்தாலும் அந்த சின்ன பொண்ணோட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அவர் பழகுவார். அதுதான் அவரோட குணத்தை பற்றி சொல்லணும். அவர் மார்ஷல் ஆர்ட்லாம் பண்ணுவார், அவர் தற்காப்பு கலை பண்ணுவார். தற்காப்பு கலை அப்படிங்கிறது நம்ம உணர்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளோட நிலையை நம்ம உணர்ந்து செயல்படுறதுக்கு தற்காப்பு கலைங்கிறது ஒரு அருமையான விஷயம். ஜாலியாக பண்ணுவார். ஒரு நார்மலாக ரொம்ப வெறித்தனமாலாம் பண்ண மாட்டார், நார்மலாக சும்மா ஒரு யோகா மாதிரி தற்காப்புகளை பண்ணுவார். யோகா பண்ணுற மாதிரி தான் பண்ணுவார் தற்காப்புகளை. எல்லோரும் பண்ணுங்கள், தற்காப்புகளை பண்ணுங்கள், நார்மலாக யோகா பண்ணுங்கள், ரொம்ப வெறித்தனமாலாம் பண்ணாதீங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே ஒரு நெகட்டிவான ஃபீல் வந்துடும். ரொம்ப வெறித்தனமாக ஏதாவது பண்ணோம்னா, நார்மலாக பண்ணோம்னா பாசிட்டிவாக இருக்கலாம். அது பண்ணுங்கள். பாய். அதுதான் ஜாக்கி கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம். பாய்.